இதுக்கு மேல இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு திருவண்ணாமலையில எல்லா பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமி தான். அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இங்க பாருங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையும் பௌர்ணமி தான், அதையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன்ல நீங்க திருப்பதி ஈக்குவல் அதிகமா கூட்டம் வர அடுத்த கோவில்னா திருவண்ணாமலையை சொல்றாங்க ஒரு கருத்து கணிப்புல. அதனால தெளிவா சொல்றேன், எல்லா பௌர்ணமியும் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிக்கு எம்மா கூட்டம் வந்துச்சு, அதே கூட்டம் இன்னும் 2-3 வருஷத்துல எல்லா பௌர்ணமி வரும். எல்லா சனி ஞாயிறும் பௌர்ணமி மாதிரியே கூட்டம் வரும். ஏன்னா திருவண்ணாமலை அதைத்தான் சொல்றேன். இந்த சித்ரா பௌர்ணமி எகிரி போனாங்க வந்தாங்க, அந்த மாதிரி திருவண்ணாமலை மிகவும் மிகவும் அண்ணாமலையார் எல்லாரையும் வைப்ரேஷன்ல இழுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அந்த பக்கம் எல்லாருமே